பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் சகோதர சிநேகத்தை குறித்து. இன்னைக்கு சகோதர சிநேகம் எப்படி இருக்கணுமா? வேதம் அழகா சொல்லுது, ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்கணும், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாய் என்ன வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில் நம்மளால முடியுதா? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதா? ஆனால் நம்ம சொல்லுவோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இதில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு, நன்றினை தெரிந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கேது வேண்டும் என்று பாடினான். ஆனால் நமக்குள்ள அந்த ஞானம், சகோதர சிநேகத்தை குறித்த ஞானம் வந்துருச்சா? ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு, நான் இருக்கா, அண்ணன் இருக்காரா, இருக்கா, நான் அவனை பார்க்க மாட்டேன், அக்கா இருக்காங்களா, இருக்கா, பார்க்க மாட்டேன், தங்கச்சி இருக்கா, இருக்கா, பேசத்தான் மாட்டா. எனக்கு அன்பானவர்களே, நம்மகிட்ட இருக்கிற சகலவித குணங்கள் எபேசியர் 4:31 படி கசப்பு, கூக்குரல், ஐயா அநேக குணத்தை அங்கே எழுதி வச்சிருக்கார். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்க இருக்கா? சகோதரன் மேல, சகோதரி மேல, கூட பிறந்த அண்ணன் மேல, தம்பி மேல இருக்கிற கோபம் மாறி இருக்கா? உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை எல்லாம் திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? நமக்கு நீங்களும் சேர்ந்து பாடு. தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, இவ பராபரனே கோபத்திருத்துவத்தின், இவ பராபரனே கோபத்திருத்துவத்தின் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தனோடு தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. எல்லாம் அறிந்த பொருளே, எங்கு இல்லாமை நீக்கும் இருளே, எல்லாம் அறிந்த பொருளே, எனக்கில்லாமை நீக்கும் இருளே, பொல்லா மனதுடைய கல்லான பாவிகள் மேல், பொல்லா மனதுடைய கல்லான பாவிகள் மேல் பொல்லாதருள் புரியும் நல்லாலின் நேசநாத தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ.
வேதாந்த வேத முடிவே எனக்கான மனப்படிவே வேதாந்த வேத முடிவே எனக்கான மனப்படிவே தாதாமும் எம்மை பெற்ற மாதாமும் நீயே தாதாமும் எம்மை பெற்ற மாதாமும் நீயே நாதாரட்டியும் மேலே ஆதாரம் எனக்கில்லை தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ இவ பராபரனே கோபத்திருத்துவத்தின் இவ பராபரனே கோபத்திருத்துவத்தின் மூவர் கொண்டாங்க வந்த தாவீதின் மைந்தனோடு தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ அவன் விவாகம் பண்ணின அந்த மீதியான் அல்லது எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. ஹலோ, யாருக்கு விரோதமா? மோசே யாரு? சகோதரன். மிரியாமுக்கு சகோதரன். மிரியாம் மோசேக்கு தமக்கை. பழைய ஏற்பாட்டில் மிரியாம், புதிய ஏற்பாட்டில் மரியாள்னு சொல்லப்படுது இல்லையா? எனக்கு கண்பானுடைய இந்த மிரியாம் யாரு? சகோதரி. ஒரு காலத்தில் மோசே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவள் தாய் அவனை ஒளித்து வைத்து வளர்க்க முடியாம நாணல் பேழையில், அதாவது நாணலை வச்சு முறுக்கி கட்டி ஒரு பேழையை செய்து அந்த பேழையிலே பிசினும் கீழும் பூசி பிள்ளையை வளர்த்தி நைல் நதியில் விட்டபோது, நைல் நதினா எகிப்தின் நன்கொடை என்று பெயர், நாம் சரித்திரத்திலையும் படித்திருப்போம். இந்த நைல் நதியில் விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கிறது என்கிறதை அவளோடு காத்திருந்து பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வந்து அந்த பிள்ளையை கையில் எடுத்தபோது, இதற்காக வளர்ப்பதற்கு ஒரு எபிரேய பெண்ணை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் தாயையே கொண்டு வந்து அவனை வளர்க்க செய்வதற்கு உறுதுணையாய் இருந்தவள் யாரு? மிரியாம். மறந்துடாதீங்க, சில நேரம் ரொம்ப நம்புறவங்க தான் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? ரொம்ப நம்ம நம்புவோம். இவங்களாம் இப்படி சொன்னாங்க, அவங்க தான் இப்படி சொன்னாங்க. எனக்கு கண்பாவில் இயேசு யாரை நம்பினாரு? தம்முடைய சீஷர்களை என்ன செய்தார்? ரொம்ப நம்பினார். யூதாஸ் காரியத்து கையில் என்னத்தை கொடுத்திருந்தாரு? பணப்பையவே கொடுத்திருந்தார். ஆனா அவன் தான் அந்த பணத்தை வச்சிருந்தாலும் ஆசைப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்காக ஓடினான். என்ன நம்ம பாடுறோம்ல, காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் ஆதி பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து சுத்தம்
தூக்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தூங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் சுரட்சது வாரினில் வழியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல தொங்கினார். ஆனா அவர் யாரை நம்பினாரு? சீசரை நம்பினார். ஆனா அவனும் அன்பு போல தான் வந்து முத்தம் கொடுத்தான். அப்பவும் கேட்டார், முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய்? சிநேகிதனே. அப்பவும் அந்த சகோதர சிநேகத்தை அவர் என்ன செய்யல? மறக்கல. சிநேகிதனே செய்வதை சீக்கிரமா செய், போப்பா செய். முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய். எனக்கு அன்பானவர்களே, சகோதர சிநேகம்ங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் ஒரு முறை தான் பிறக்கிறோம், ஒரு முறை தான் மரிக்க போகிறோம். ஆனால் வாழ்கிற நாட்களில் நாம் அன்பு கூறுகிறோமா? அதனால தான் இங்கே சொல்றார், சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். முடியுதா? ஆபேல் காயினை பார்த்தோம். இங்கே மிரியாம், மோசே, ஆரோன். ஒரு காலத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குது ஆசையா பார்த்து எவ்வளவு நேரம் ஆச்சரியம் எழுதப்படலை. பார்வோனுடைய குமாரத்து எத்தனை மணிக்கு வந்தார் எழுதப்படலை. இவங்க எப்போ வச்சாங்கன்னு எழுதப்படலை. ஆனால் எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்கேயே நின்று அந்த பேழைக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ பிள்ளை போய் அவ்வளவு தம்பி சகோதர மேலே பாசமாக இருந்த அதே மிரியாம் இப்போ அவன் விவாகம் பண்ணின, திரும்ப வாசிங்க, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் மோசே விவாகம் பண்ணி இருந்த படியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து அந்த 40 வருஷ காலத்தில் அவங்க இடம் கொடுக்கறனா அவன் என்ன ஆயிருப்பான்னு தெரியாது. மீதியான் தேசத்து ஆசாரியர் இடத்துல இடம் கொடுத்து ஒரு மகளையும் கொடுத்து மருமனாக்கி கொண்டான். ஆனால் அந்த நன்றி மோசைக்கு இருந்துச்சு, ஆனால் மிரியாமுக்கு இருந்துச்சா? இல்லையே. எனக்கா செஞ்சாங்க? அவனுக்கு தானே. அவர் யாரு? சகோதரன். சகோதரன். எனக்கு கண்பானவர்களே, அதுவும் 40 வருஷம் கழிஞ்சு குழந்தை குட்டியெல்லாம் பெற்று வந்த பிறகு இப்போ ஆண்டவர் அவளை எவ்வளவோ அற்புதமாக நடத்தி வந்துட்டார். எகிப்தில் ஒவ்வொரு அற்புதங்களையும் கண்டு எத்தனை வியந்தாங்க. எகிப்தியருக்கு வாதைகள் வந்துச்சு, ஆனால் இஸ்ரவேலருக்கு என்ன செய்யலை? ஏன்னா அப்பெல்லாம் ஜெபம் பண்ண, பாதை நோயும் வந்த போது பெண்கள் கேட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். பாதை நோயும் வந்த போது பெண்கள் கேட்டார், காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். ஆனந்தம் கொள்ளுமே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுமே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் தீவிரத்தம் கொண்டு சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் தீவிரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் பெண்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் பெண்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் பாடுகள் நம்ம என்ன செய்தோம், அவ்வுலக வாழ்க்கையை காத்திருக்கிற நாம் இந்த உலகத்தில் அன்பு கூற முடியுதா? என்னைக்கோ நடந்ததை இன்னும் நினைச்சு பகை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், பழிக்கு பழி வாங்காமலும் பதிலுக்கு பதில் செய்யவும் கூடாதுன்னே சொல்லியிருக்கார். ஆனால் நமக்குள்ள அந்த எண்ணம் போயிருச்சா? சகோதரர்கள் சிநேகத்தில் பட்சமாக இருக்க முடியுதா? ஆண்டவர் மன்னிச்சு அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, திரும்ப அழைத்து அவன் கையில் இருக்கிற கயறையெல்லாம் கழுவி எல்லாத்தையும் தாண்டி அவன் கற்ற கல்வி, அவன் தெரிஞ்ச சாஸ்திரங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாமல் போய் ஒரு திக்குவாய மந்த புத்திக்காரனை திரும்ப பலப்படுத்தி எகிப்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்ய வைத்து விடுவித்து செங்கடலை கடந்து மாராவை கடந்து சீன் வனாந்தரத்திற்கு வந்து நடத்தி வரார். யாத்திரையாம்னா பயண குறிப்பு. அமலேக்கியர் வந்தபோது கையை உயர்த்தி பிடித்து நாள் முழுவதும் நின்று ஜனங்களுக்காக மலை உச்சியில் நின்றானே, அந்த மோசேக்கு விரோதமாய் யார் பேசுகிறா? மற்றவங்க பேசுனா பரவாயில்ல, பாளையத்தில் இருக்கிறவங்க பேசுனா பரவாயில்ல, ஆனால் இவங்களால் இருக்க முடிஞ்சா? மிரியாம் என்ன சொல்றா? மோசே விவாகம் பண்ணின பின்பு அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து சிறிய நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? விரோதமா பேசினது இதுதான். கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும்தான் பேசுவாரா? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கேட்கிற தெய்வம். கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான். அவர் காண்கிற தேவன் மட்டுமல்ல, கேட்கிற தேவன். என கண்வானவர்களே, கர்த்தர் கேட்டார். உடனே என்ன நடந்துச்சு? வாசிங்க பாருங்க. மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே
கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்யுங்க, புறப்பட்டு வாருங்கள் என்றார். டேபர்நாக்கிள், அந்த காலத்துல ஆலயம்லாம் கிடையாது, ஆண்டவர் நீதி செய்யறது அங்கதான் கூடாரத்துல. அந்த டேபர்நாக்கிளுக்கு புறப்பட்டு வாங்கன்னார். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று. அல்லேலூயா. மேகமேதில் இயேசுராஜன் வேகமாய் வாராரே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டார். அங்கே மேகத்தூணில் கர்த்தர் இறங்கி என்ன செய்தார், நின்றார். வாசிங்க, என்னாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவங்க. நியாய தீர்ப்பு வருகிறது. ஏன்னா சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒருவர் பட்சமாக இல்லாட்டா நியாய தீர்ப்பு வரும், மறந்துடக்கூடாது. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். அழைப்பின் குரல் கேட்டு போனாங்க. ஆனா அங்க பேச செஞ்சார். என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுவேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, கோபம், கர்த்தருடைய கோபம். ஆண்டவர் கோபம் வருமானா வருங்க, ஒரு நிமிஷம் கோபம் வரும். கர்த்தருடைய கோபம் மூண்டதுனால என்னாச்சு, அவர் போய்விட்டார். வாசிங்க, அவர் போய்விட்டார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் கோபம் வந்துச்சுன்னா வெளியே போயிடுவாங்க வீட்டை விட்டு. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தால் எல்லாம் செஞ்சிடும் மாறி. ஆண்டவர் அப்படி இல்லை, கோபத்தை போயிட்டாரு. உடனே என்ன நடந்தது தெரியுமா, கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு அந்த மகிமை நீங்கி போச்சு. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். உடனே ஆரோன் கத்திட்டான் 11ஆம் வசனத்துல, ஐயோ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த. இப்பதான் தெரியுது, நாங்க எங்க சகோதரனுக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டோம், புத்தீனமா பேசிட்டோம். எங்க பாவத்தை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. எல்லை மல்லியும் தெய்வமே, பேசுவே என் தெய்வமே, எல்மே மனமிதங்கோ, பேசுவே என் தெய்வமே, எல்மே மனமிதங்கோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தவனே, உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இரங்கும். எனக்கு அன்பானவளே, இந்த புத்தியனமாய் செய்த இந்த குற்றத்தை எங்க மேல சுமத்தாதிரும். ஆண்டவர் சொன்னார், தகப்பன் காரி உமிழ்ந்தது உண்டானா 7 நாள் பாளையத்துக்கு உடம்பு இருக்கணும், அதன் பிறகு அவர் சரியாயிருவா.
இல்லைன்னா நிரந்தரமாக குஷ்டரோகியே போயிடுவா. அந்த ஆரோன் கேட்டதுனால, அந்த மன்னிப்பு கேட்டதுனால தப்பிச்சிட்டு. இன்றைக்கும் சொல்லுவேன், சகோதர சிநேகத்திலே ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும்? பட்சமாய் இருக்கணும். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதற்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையோ 2 கண்ணும் தெரியாத பார்வையற்ற மக்களுக்குன்னு மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. இந்த சபைக்கு வர்றவங்களும் 2 கண்ணும் தெரியாத மக்கள் தான். இவர்களையும் ஐயா நல்வழிப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை நடத்துவதற்கு கர்த்தர் உங்களை பாரம் கொடுத்தால், கட்டாயமில்லை, விசனமாயல்ல, பாரம் கொடுத்தால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சி தாங்கலாம், ஒரு நாள் உணவு கொடுக்க தாங்கலாம், ஒரு 4 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க தாங்கலாம், ஒரு கட்டுமான பணிக்கு பலவிதம் இருக்குது. பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் மனமான கை நீட்ட வரமாட்டாங்க. எப்படியா தொடர்பு கொள்வது? இங்கே நம்பர்கள் வரும், ஃபோன் நம்பர்கள், எல்லா நம்பரையும் நீங்கள் பாருங்கள். ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் எந்த வழியாக உதவ வேண்டும் என்றால் தாராளமாக நீங்கள் உதவலாம். ஆனால் கட்டாயம் கிடையாது, யாரையும் கண்டிப்படுத்தியும் கிடையாது. அது மட்டும் இல்லை, எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? நிச்சயமாக காலை 10 மணிக்கு மேலே நீங்கள் கூப்பிடணும். ஏன்னா நான் வெளியே தெருவில் பிரசங்கத்துக்கு போயிடுவோம். அந்த நேரத்தில் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பு. இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நாளில் யார் யார் பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நாட்கள் நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் தாரும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு எழுதக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடும். பயத்தின் ஆவியை நீக்கும் பலமுள்ள ஆவியை கொடும். எந்த பாடத்தில் எந்த பிள்ளைகள் வீக்காக இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் ஞானத்தில் குறைவாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் குறைவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் உடைய கரத்தில் தருகிறேன். குறைவெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.